திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ இந்த தேவாரம் யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர்னா யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி. அதுதான் தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம். நம்ம அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது மூணுமே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு 385. இது திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள், ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை சுந்தரரோடது. மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், அது திருவாசகமும் திருக்கோவையாரம். இப்படியே 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதிகங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமாக பார்த்துட்டு வரோம். கடந்த வாரங்களில் ஞானசம்பந்தர் திருவலஞ்சுழியில் அருளிய பதிகங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி அங்கு அவர் அருளிய 3ஆவது திருப்பதிகம் பார்க்க போகிறோம். 3ஆம் திருமுறை 106வது பதிகம், பண் பழம்பஞ்சுரம். முதல் பாடல். வள்ளமதாய படசடைமேல் பயிலும் திரைகங்கை வெள்ளமது ஆற விரும்பி நின்ற விகிர்தன் விடையேறும் வள்ளல் வலஞ்சுடி வாணன் என்று மருவி நினைந்தேத்தி உள்ளம் உருக உணருமின்கள் உருநோய் உடையாவே. பாடலுடைய பொருள்: இறைவன் படர்ந்துள்ள பள்ளம் போன்ற சடை மீது கங்கையின் பெருக்கை தரித்தவர். இடப வாகனத்தில் ஏறி அமரும் வள்ளல், வலஞ்சுழியில் உரைபவர். அப்பிரானை உள்ளமுருகி போற்றுக, உங்களை உருநோய் அணுகாது. 2வது பாடல். காரணி வெள்ளை மதியம் சூடி கமழ்புன் சடை தன்மேல் தாரணி கொன்றையும் தன்னெருக்கும் தழைய நுழைவித்து வாரணி கொங்கை நல்லாள் தன்னொடும் வலஞ்சுழி மேவியவர் ஊரணி பேய்வலி கொண்டு உகந்த உவகை அறியோமே. பாடலுடைய பொருள்: இறைவன் வானத்திற்கு அணியாக திகழ்கின்ற பிறையை சடைமுடியில் சூடியவர். கொன்றை மாலையையும் குளிர்ந்த எருக்கம்பூவின் தழையையும் தரித்தவர். வாரணிந்த கொங்கை நல்லாளான உமையம்மையை உடனாக கொண்டு வலஞ்சுழியில் உரைபவர். அவர் கபாலம் கொண்டு ஊர்தோறும் அழகு விளங்க பலியேற்று மகிழும் பெருமையினர். அவரை யாம் அறிந்து கொள்ளுதல் இயலாது. 3வது பாடல். பொன்னியலும் திருமேனி தன்மேல் புரிநூல் பொலிவித்து மின்னியலும் சடைதாழ வேழ உரிபோர்த்து அறவாட மன்னிய மாமரையோர்கள் போற்றும் வலஞ்சுழி வாணர் தம்மேல் உன்னிய சிந்தையின் நீங்க கில்லார்க்கு உயர்வாம் பிணிப்போமே. பாடலுடைய பொருள்: இறைவன் பொன்னையொத்த அழகிய தன் திருமேனியில் முப்புரி நூல் பொலியுமாறு விளங்குபவர். மின்னலனைய சடைமுடியை தாழுமாறு விரித்திருப்பவர். யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்டவர். ஆடு மரவத்தை அணிகலனாக பெற்றவர். புகழ்கொண்ட மறையவர்கள் போற்றும் வலஞ்சுழியில் வீற்றிருப்பவர். அப்பிரானை சிந்தையினால் ஏத்தும் அடியார்களுக்கு அனைத்து உயர்வும் உண்டாகும், பிணி நீங்கும். 4வது பாடல். விடையொரு பால் ஒரு பால் விரும்பு மெல்லியல் புல்கியதோர் சடையொரு பாலொடு பாலிடம் கொள் தாழ்குழல் போற்றிசைப்ப நடையொரு பாலொரு பால் சிலம்பு நாளும் வலஞ்சுழி சேர் அடையொரு பாலடையாத செய்யும் செய்கை அறியோமே. பாடலுடைய பொருள்: இடபவாகனம் ஒரு பக்கம், விரும்பி சேர்ந்த கங்கை ஒரு பக்கம், விரிந்து பறந்த சடை ஒரு பக்கம், தாழ்ந்த கூந்தல் கொண்ட உமையம்மை ஒரு பக்கம், திருநடை பயிலும் திருவடி ஒரு பக்கம்,
திருவடியில் மேவும் சிலம்பு ஒரு பக்கம், வலஞ்சொழியை சேர்ந்து வீற்றிருக்கும் பெற்றி ஒரு பக்கம், இவையாவும் வேறிடத்தில் சென்றடையாத பெருமை ஒரு பக்கம். சிற்றறிவு உடைய யாம் எங்கனம் இவற்றை நுவல்வோம். 5வது பாடல். கையமரும் மழுநாகம் வீணை கலைமான் மரியேந்தி மெய்யமரும் பொடிப்பூசி வீசும் குழையார் தருதோடும் பையமரும் அறவாட ஆடும் படச்சடையாருக்கு இடமாம் மையமரும் பொழில் சூழும் வேலி வலஞ்சுழி மாநகரே. பாடலுடைய பொருள்: இறைவன் கையில் மழு, நாகம், வீணை, மான் ஆகியவற்றை கொண்டவர். மெய்யில் நீர் பூசி விளங்குபவர். வீசி ஆடுகின்ற குழையும் தோடும் செவியில் கொண்டவர். ஆடும் அரவினை அணிந்து ஆடல் புரிபவர். சடைமுடியுடன் விளங்கும் அப்பெருமானுக்கு உரிய இடமாவது நாற்புறமும் வேலி போன்ற பொழில்களால் சூழப்பெற்ற வலஞ்சுழி மாநகரே ஆகும். 6வது பாடல். தண்டொடு சூலம் தழைய ஏந்தி தையலொரு பாகம் கண்டு இடுவைப்பலி பேணி நாணார் கரியின் உரித்தோலர் வண்டு இடுமொய் பொழில் சூழ்ந்த மாட வலஞ்சுழி மன்னி அவர் தொண்டோடு கூடி துதைந்து நின்ற தொடர்பை தொடர்வோமே. பாடலுடைய பொருள்: பெருமானார் சூலப்படையை பொருத்தமுறை ஏந்தி உமையை ஒரு பாகம் கொண்டு கபாலம் ஏந்தி பலியேற்பவர். யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்டவர். வண்டுகள் மொய்க்கும் பொழில்கள் சூழ்ந்த வலஞ்சுழியில் விளங்குபவர். இப்பிரான் திருத்தொண்டர்களுடன் விளங்கும் அருளை ஏந்தி அவ்வாறே விளங்குவோமாக. 7வது பாடல். கல்லியலும் மலையங்கை நீங்க வளைத்து வளையாதார் சொல்லியலும் மதில் மூன்றும் செற்ற சுடரானிடர் நீங்க மல்லியலும் திரள்தோள் எம் ஆதி வலஞ்சுழி மாநகரே புல்கிய வேந்தனை புல்கி ஏத்தி இருப்பவர் புண்ணியரே. பாடலுடைய பொருள்: கல்லின் தன்மை பொருந்திய மலையான மேருவை கல்லின் தன்மையால் வளைமையாக நிற்க தம் அழகிய கையால் அதனை வளைத்து செருக்குற்ற திரிபுர அரக்கர்களை வழிச்சொல்லுக்கு இடமின்றி அழித்து சாம்பலாக்கி ஒளிமயமாக்கியவன். அடியார்களின் இடர் நீங்கும் பொருட்டு மற்போர் பயின்று திரண்ட தோல்வலிமை கொண்ட எம் முதல்வனும் திருவலஞ்சுழியுமாகிய தலத்தையே தம் மாநகராக கொண்டவனுமாகிய வேந்தனை சார்ந்து ஏந்தி வணங்குபவர் புண்ணியரே. 8வது பாடல். வெஞ்சின வாளரக்கன் வரையை விரலால் எடுத்தான் தோள் அஞ்சும் ஒரு ஆறும் இரு நான்கும் ஒன்றும் அடர்த்தார் அழகாய நஞ்சிருள் கண்டத்து நாதர் என்னும் நணுகும் இடம் போலும் மஞ்சுளவும் பொழில்வண்டு கொண்டு வலஞ்சுழி மாநகரே. பாடலுடைய பொருள்: கொடிய சினத்தினுடைய ராவணன் கையிலேயே பெயர்த்தெடுக்க முற்பட அவனது 20 தோளும் நெறியுமாறு அடர்த்தியவர். ஆலகால நெஞ்சினை உண்டதனால் கருத்த கண்டத்தை கொண்டவர். அப்பெருமான் விற்றிருக்கும் இடமாவது உயர்ந்த பொழில் திகழும் வலஞ்சுழி மாநகரே. 9வது பாடல். ஏடியல் நான்முகன் சீர் நெடுமால் என நின்றவர் காணார் கூடிய ஊரெறியாய் நிமிர்ந்த புழகர் உலகேத்த வாடிய வெண்தலை கையிலேந்தி வலஞ்சுழி மேய எம்மான் பாடிய நான்மறையாளர் செய்யும் சரிதை பல பலவே. பாடலுடைய பொருள்: இதழ்களை உடைய தாமரை மலரில் தங்கும் நான்முகன் பெருமைமிகு திருமாலும் சேர்ந்து தேடிய போதும் காண அறியாராய் பெருஞ்சோதி பிழம்பாய் ஓங்கி நின்றார் பெருமான். உலகம் போற்றுமாறு பிரம்மகபாலம் ஏந்தி வலஞ்சுழியில் எழுந்தருளி இருப்பவர். அப்பெருமானை போற்றும் தன்மையில் அவர் புரியும் திருவிளையாடல் பலவாகும். 10வது பாடல். குண்டரும் புத்தரும் கூரையின்றி குழுவார் உரை நீத்து தொண்டரும் தன் தொழில் பேண நின்ற கழலான் அழலாடி வண்டமரும் பொழில்மல்கு பொன்னி வலஞ்சுழி வாணன் எம்மான் பண்டொரு வேள்வி முனிந்து செற்ற பரிசே பகர்வோமே. பாடலுடைய பொருள்: ஆடையின்றி கூட்டமாய் தீவினைக்கு அஞ்சாதவர்களான சமணரும் சாக்கியரும் உரைகளை நீக்கி தொண்டர்கள் போற்றும் தன்மையில் பொருந்துபவரான இறைவன் வலஞ்சுழி தலைவனை போற்றுவீராக. அப்பெருமான் தக்கன் செய்த தீய வேள்வியை முனிந்து அவனையும் வேள்வியையும் அழித்தவர். அவர் பெருமையை பேசுக. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். வாழி எம்மான் எனக்கு எந்தை மேய வலஞ்சுழி மாநகர் மேல் காழியுள் ஞானசம்பந்தன் சொன்ன கருத்தின் இன்றமிழ் மாலை ஆழி வையகத்து ஏத்தவல்லார் அவர்க்கும் தமருக்கும் ஊழி ஒரு பெரும் இன்பமோக்கும் உருவும் உயர்வாமே. பாடலுடைய பொருள்: வாழ வைக்கும் எம் தலைவனும் தந்தையுமான இறைவன் உரையும் வலஞ்சுழி மாநகர் மீது காழிப்பதிவாழ் ஞானசம்பந்தன் சொன்ன சிறந்த பயனை தரும் கருத்துக்கள் அடங்கிய தமிழ் மாலையாகிய இத்திருப்பதிகத்தை போற்ற வல்லாரும்
அவரின் இனத்தாரும் இவ்வையகத்தில் பேரின்பம் பெற்று விளங்குவர். பேரெழிலான உருவம் பெறுவர். ஊழி காலத்திலும் சிறந்து விளங்குவர். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருவலஞ்சுழியில் அருளிய அற்புதமான திருப்பதிகம் பார்த்தோம். அடுத்த வாரம் ஞான சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.